அந்தபுரத்துக்கு கூட போய் வரக்கூடிய தன்மை இருக்கு. அதெல்லாம் போங்க இல்லைங்க, அங்கெல்லாம் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பாடல்களை பாடியதுனால பாட்டில் சிறந்தவன் இவன், எல்லா ராகங்களையும் பாடக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் பாடக்கூடிய பக்தர்கள் இருந்தாலும் இவர்களை விட சிறந்தவர் இவர்கள் அப்படியே எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்கல்ல. அது கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னா அவருக்கு சோதனை வைக்கணும். கண்டிப்பா சோதனை வைப்பா. இவர் வந்து எத்தனை ராகம் பாடுவார், கண்டிப்பா உண்டு, எத்தனை தாளத்தில் அந்த ராகத்தை பாடுவார் அப்படின்னு ஒரு சோதனை வைக்கணும். அந்த சோதனை வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த திறமை இருக்கணும். அப்பதான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும். ஆமா, ஹிந்தோல ராகம் நான் பாடுவேன். என்ன செய்யணும், வைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு திறமை இருக்கணும். ஆனா இப்ப 7 இசை கானம் இசைப்பவரே ஹிந்தோல ராகத்துல நான் பாடுவேன். ஹிந்தோல ராகம் நான் பாடுனேன்னா அது சரியாதான் நான் பாடுறேனா இல்ல அந்த காமிச்சு வரேனா அப்படிங்கிறது பெட்டிக்காரவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா அவங்களுக்கு தான் தெரியாத ஒரு விஷயம். அவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியாது. பாடுறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை ஆய்வு செய்யும் பொழுது அவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருந்தாதான் சொல்ல முடியும். ஆமா, ஒரு நடுவராக உட்கார வச்சுக்கோம்னா அவங்களுக்கு தான் தெரியணும். இந்த மாதிரி உங்களுக்கு பட்டம் கொடுத்தாங்களே, எல்லாருக்கும் இசை பற்றி தெரியும், எல்லாரும் நான் உங்களோட நல்லா பாடுறவங்களா இருக்காங்க, இருந்தும் கூட அவங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு கொடுக்க, அதுதாங்க சுயநலம். அந்த சுயநலத்தை தான் இங்கே பூலோகத்தில் மக்கள் பயன்படுத்துகிறார்கள். எப்படி தெரியுமா, நம்ம சொந்த பந்தம் ஒரு இப்படி ஒரு மேல் அதிகாரியாக இருக்காருன்னு வச்சுவேன், அதுக்கு உங்களுக்கு எப்படி சொல்லலாம், கலைமாமணி விருது வாங்கணும் இல்லை டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அது வாங்கணும்னா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, முதல்ல என் சொந்தக்காரவங்களுக்காக கொடுத்துட்றாங்க. என்னை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் எந்தெந்த துறையில் இருக்காங்களோ அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து எடுத்து சொல்லி வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாங்கிடுறாங்க. அப்படியே இல்லையா பணம் கேட்குறாங்க. 50,000 ரூபா கொடுத்தா டாக்டர் பட்டம், 75,000 ரூபா கொடுத்தா கலைமாமணி பட்டம். அரசியல்வாதி உதவி இருக்கணும். இதெல்லாம் யாருங்க, இந்த அரசியல்வாதி தொடர்புகள் இருக்கணும். ஆமா ஆமா, அவங்களுடைய பதிவு இருக்கணும், துணை இருக்கணும், அப்பதான் கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் அன்னைக்கே நீங்க வந்து பட்டத்தை வாங்கிட்டீங்க. வந்து அப்பா பிரம்மா, பாட்டை வந்து மகாவிஷ்ணு, காக்கும் கடவுள், இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் இருக்கும்போது அப்புறம் எனக்கு கொடுக்காம வேற யாருப்பா கொடுத்தீங்க, எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்க குடும்பமே சேர்ந்து கூட்டு குடும்பமா சேர்ந்து அதை வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. இல்லைன்னு யாரு சொன்னா? அதே மாதிரிதான் தேவேந்திரன் ஒரு சமயம் அப்படிங்கிற ஒரு பட்டமும் இருக்கு. ஒரு சமயம் பிரம்மனுக்கு என் தாய் கலைவாணிக்கு சண்டை வந்துச்சான். சரி, அப்ப சண்டை வரும்பொழுது நம்ம அவரை சொன்னார, நீ பாடுறதுக்கு ரொம்ப சிறந்தவளா இருக்க, வீணை மீட்டுறதுக்கு ரொம்ப சிறந்த ஆளா இருக்க, உன்னை மிஞ்சின ஆளே கிடையாது. ஆனா இந்த வீணை மீட்டக்கூடியது ராகம் பாடக்கூடிய சக்தி உனக்கு இருந்ததுனால ரொம்ப உனக்கு மண்டக்கலை ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கு பேச மாட்டேன், நீங்க தமிழ் நீங்க சொன்னாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். நீங்க என்னை மகமா இருக்கு, நான் வருத்தப்பட மாட்டேன், பேச மாட்டேன். அப்ப 1000 திங்கள் பின்னாடியே வராத்தானே செய்யும். சாட பேசுறது பெண்களுக்குள்ள வசதி. ஆனா இப்ப எல்லாம் அதிகமா பெண்கள் பேசுறது இல்ல, ஆண்கள் தான் அதிகமா பேசுறாங்க. பேசி பழகி காட்டி பிடிக்க பேச தண்ணிய போட்டாலாம் இருக்கு சாடை பேசுறது எப்படின்னு. அது வேற பேச்சு, அழுகணும் உட்காந்து குடிக்கும், அது வேற பேச்சு. நாங்க ஒண்ணு நினைச்சோம்னா அதுலயே தான் நிற்போம், மாற்ற மாட்டோம். கஞ்சா எடுத்த மாதிரி அந்த இடத்துக்கே நீங்க போறீங்க இல்ல அப்படி சொல்லுங்க. அதுவும் மாதிரி பேசுறாங்க, அது மட்டும் எப்படி தனியா பேசுற மாதிரி. அந்த வாணியம்மாவுக்கு பிரம்மதேவனுக்கு சண்டை வந்தோடனே அவர் பேசுறாராமா, பேசுகிறீங்கல்ல, இவ்வளவுதெல்லாம் நாங்களும் காது கொடுத்து கேட்கிறோம்ல, ஏன்னா இவ்வளவுதெல்லாம் பேசுறியம்மா, இவ்வளவுதெல்லாம் பேசுறதுனால தானே உனக்கு இவ்வளவு தனக்கரா இருக்கு, அதனால இந்த இருந்து வாயே திறந்து பேசாம போ அப்படின்னு பிரம்மனாகப்பட்டவன் என் தந்தையாகப்பட்டவன் தாய்க்கு சாபத்தை கொடுத்தாங்களாம். அவன் சாபத்தை கொடுத்த உடனே இந்த அம்மா ஊமையை அப்படியே இருந்துச்சான், வாய் திறந்து பேசவும் இல்லையா பாடவும் இல்லையா. அப்பதான் சிவபெருமான பார்வதியை பார்க்குறாங்களாம், என்னம்மா கலைவாணி தாயே வாணி நீ பேசாம இருக்கிறியே பாடாம இருக்கிற என்ன காரணம் அப்படின்னு கேட்டாலும் நம்ம கணவராகப்பட்டவர் சாபத்தை கொடுத்துட்டாரு, நான் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டேன், நான் ரொம்ப பேசின உடனே அவருக்கே தாங்க ரொம்ப பேசின உடனே அவர் பார்த்து சாபத்தை கொடுத்துட்டாரு. இப்போ நீ பேசுறது மாதிரி அவர் பார்த்து சாபத்தை கொடுத்துட்டாரு. இன்னைய கொடுத்தாலும் நான் பேசவே இல்லை, ஏன்னா அந்த மாதிரி சாபத்தை கொடுத்துட்டாரு. கொலையா கொல்லுவேன், நான் உடனே நிக்க வச்சே கொண்டுட்டு போயிடுவேன். அது ஒரு விஷயம் பாக்குறேன், படுக்க வச்சுதான் கொள்ளலாம், நிக்க வச்சு கொள்றது, நிக்க வச்சே கொள்றது எனக்கு விஷயம் தெரியும். இந்த சக்தி போயிடுச்சுன்னு வச்சுங்க, இது என்ன ஆகும், சக்தியற்று கிடக்கும், சக்தியற்று கிடக்கும். சிவன் உள்ள இருக்க சிவன் போச்சுன்னா அப்புறம் சவமா மாறிப்போம். இந்த சவத்தை ஒண்ணுமே செயல்படாது. அப்ப சவத்தை என்ன பண்ணுவான், தூக்கிதான் மல்லாக்கு தான் போடணும், ஒளி சாதன பட்டியல வச்சு அப்படியே பதப்படுத்திடுவான். அவங்க சில பேர் உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க, அது வந்து வேற. சில பேர் நிக்க வச்சுட்டு போயிடுவாங்க, நிக்க வச்சிருப்பாங்க, அதை பார்க்கல நீங்க. உட்காரதான் வைப்பாங்க, படுக்க வைப்பாங்க. நீங்க ஒண்ணு நிக்க வச்சது நீங்க பார்க்கலாம். மகாவிஷ்ணுவோட கோலம் தான்
நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கிடந்த கோலம் தொட்டு நான் பேசுறேன். நின்ற கோலம் அமர்ந்த கோலம் படுத்த கோலம் அப்படின்றக்காக அது ஒரு விஷயம். அப்ப என்ன செஞ்சாலும் பேசாம பரவாயில்லப்பா, உங்களுக்கு என்ன சண்டை இருந்தாலும் பரவாயில்லப்பா, நாங்க தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாய் திறந்து பாடுமா அப்படின்னு சொல்லி எனக்கு சிவபெருமான் கொடுத்தாராம் வரம். கொடுத்ததுனால அந்த அம்மா வாய் திறந்து பாடிய இடம்தான் வாணியம் பாடி. வாணியம் பாடி அப்படின்னு அந்த வாய் திறந்து பாடியதுனால தான் வாணியம் பாடின்னு வச்சுச்சான். ஆனா நீ பாடுறிய பாட்டு அடட என்ன பாட்டா பாடுற, என்ன பேச்சா பேசுற, உன்னை பேசிக்கிட்டே பெற்றுப்பாங்களா? என்ன பேசவே இல்லை, என்ன பேசுற இல்ல பாடிக்கிட்டே பெற்றுப்பாங்களா? அது பாடவும் இல்லை, அதுவும் இல்லை. என்ன பேச்சு என்ன பாட்டு, இவ்வளவா பாட்டெல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாரும் நீங்க நல்லா பேசுறீங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. புதுக்கோட்டை சங்கமே வர 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 வரங்குது. ஆமா ஆமா, நான் இன்னும் உனக்கிட்ட நான் பேசினது இல்லை. அப்படி பேசுவீங்களாமே, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை நான் கேட்டு தெரிஞ்சுட்டு வா. என்ன சந்தேகம்? இல்ல எல்லா இலையும் எப்படி ஒவ்வொரு இலை இருக்குன்னு ஒவ்வொரு தண்ணியை கொடுக்கும். புளியை தின்னு பார்க்குறோன்னு வச்சுங்களேன், அது புளிக்கும். வேப்பிலையை தின்னு பார்த்தா அது கசக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு விதமாக சுவையை கொடுக்கும். ஆனால் ஒரு இலை இருக்குது அறுசுவையும் கொடுக்குற ஒரு இலை, அது எந்த ஊரில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம். என்ன வந்த உடனே இலையை பற்றி ஆரம்பிச்சியா? ஆமாம், இலை போட்டு சாப்பிட்டியா? இலை இல்லாமல் எதுங்க இருக்கு? இலை போட்டு சாப்பிட்டியா? இலை ரொம்ப அவசியம், இலை ரொம்ப அவசியம். ஆனால் நீ எந்த இலையை பற்றி சொல்கிறேன் எனக்கு புரியல. நான் வாழை இலையை பற்றி சொல்லி. ஆமாம், நீ மன்னார்குடி சங்கத்திலேருந்து நீ ரொம்ப பேசுறியாம்ல? நான் பேசவே மாட்டேன், ரொம்ப பேச ஆரம்பிக்கிறேன். அதுவும் சாடை ரொம்ப பேசுறியா? அதை வாயில்லா பூச்சுன்னா நான் மட்டும்தான். நீ வாயில்லா போச்சு, உனக்கு சாடையை பேச தெரியாது. கொப்பமா நான் இதுகிட்ட மட்டும் நான் அதிகமாக பேசுறதே கிடையாது. ஏங்க? ஏன்னா சில பேர்களுக்கு வந்து அந்த மரியாதை கொடுக்கறதாம நின்றுடுவாங்க, அதனால சண்டை வந்துடும். எனக்கு வந்து மனுஷனுக்கு வந்து மரியாதை அவசியம், மலருக்கு வந்து மனம் அவசியம். அவசியம் அவசியம், கண்டிப்பா அவசியம். மனமில்லா மலர் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. காகித மலர்களை பாருங்க, அது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய இடத்துல பயன்படுத்துவது கிடையாது, பயன்படுத்துவது கிடையாது. சமயத்துல வந்து பயன்படுத்துவோம். ஆமா, அது பாரம்பரியமா பயன்படுத்துறாங்க. ஆனா மனமுள்ள மலருக்கு தான் பாசங்கள் சிறப்பு உண்டு. அதே மாதிரி மரியாதை கொடுக்கக்கூடிய இடத்துல மரியாதை இருக்கு. ஏன்னா வசதியானவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதான், வயது உள்ளவர்களுக்கு தான் மரியாதை கொடுக்கணும், வயதுக்கு தான் மரியாதை கொடுக்கணுமா. அது மாதிரி காரணம் என்னன்னா, உங்கள்கிட்ட நான் இன்னும் பேசுனது கிடையாது, அந்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட பேசுனது கிடையாது. ஆனா நீ மரியாதை இருக்கிறதுனால, இந்த புதுக்கோட்டை சங்கத்துல நீ எனக்கு மரியாதை இருக்கிறதுனால அந்த மரியாதை அப்படியே ஓடி. உங்ககிட்ட மட்டும் இல்ல, எல்லாருடையும் மரியாதை. நான் ஏன்னா என்ன கொடுக்குறோமோ அதுதான் திரும்ப வரும். சுவற்றில் இருந்த பந்து போல திரும்ப வந்து அடிச்சிடும். நான் உங்களை வாங்கன்னு சொன்னா நீங்க இப்பெல்லாம் பாருங்க, சங்கத்துல எல்லாரையும் கும்பிடு போட்டு நானே மறந்துட்டு போனாலும் அவங்கள கும்பிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? நம்ம முதல்ல இந்த பிள்ளை மரியாதை கொடுக்குற பிள்ளை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஞாபகம் வந்து அவங்களுக்கு கொடுத்தது மாதிரி தெரியும், அவங்களாவே கும்பிட்டுருப்பாங்க. ஐயோ நம்மளே கும்பிடாம இருக்கமே அப்படின்னு கையெழுத்து கும்பிடுது. அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கங்கள் எப்போதுமே மரியாதை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம மரியாதை முதல்ல கொடுக்கணும். கேட்கிறேன், எல்லா இலைகளும் வந்து வேப்பலை வந்து இனிக்குமா கசக்குமா? கசக்குங்க. இது என்னங்க குருட்டாம்புல ஒரு கேள்வி இலைய பத்தி நீ பேசுறீங்களா? ஆமா, இலைய பத்தி நான் பேசணும்ல. கசக்குங்க. நீங்க மட்டும் கேட்கலாம், நாங்க மட்டும் கேட்டா உங்களுக்கு நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க, அங்க நீட்டே பேசுங்க. நமக்குலாம் கோவமே வரக்கூடாது. தொழில ரொம்ப பொறுமை அவசியம். பொறுமை அவசியம். ஏன்னா இந்த அம்மா கேள்வி கேட்டு நம்மளும் திருப்பி கேட்கணும்ல. கேள்வி நாக்கு புடுங்குற மாதிரி, நாக்கெல்லாம் புடுங்கி அறுத்தது ஒரு காலம், நாக்க புடுங்கி வீசினது ஒரு காலம், நாக்க உள்ள மடிச்சு வச்சது ஒரு காலம். அதெல்லாம் அந்த காலத்தை விட்டுருங்க. எந்த காலத்துக்கும் போக வேண்டாம். அந்த காலத்துக்கு கூட மடிக்கி வைக்க வேண்டாம். நம்ம விட மாட்டேன். நான் எப்படி தலைவரை விடுவேன், வண்டி எப்படி விடுவேன், கிளவியா போனாலும் விட மாட்டேன். இன்னைக்கு கிழவி என்றால் தலைவி என்ற பொருள், நீங்க குழவியானாலும் விட மாட்டேன். கிளவி ஆக்கி விட்டு போறேன் பாருங்க. உங்களை குழவி ஆக்கி விடுவேனா? குழவினா எந்த குழவி? குழந்தை. குழவி என்றால் குழந்தை. ஆமா, அப்ப என்ன குழந்தை குழவினா தலைவின்னு பொருள். ஆக்குறீங்களா? ஒரு நேரத்துல குழந்தை ஆக்குறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த மூன்று பேரையும் அனுசியா என்ன செஞ்சா? கற்பு தன்னை சோதனை செய்யறதுக்காக அங்க இருந்து இந்த பெண் இன்னைக்கு சோதனை செய்யாம விடக்கூடாதியா அப்படின்னு மும்மூர்த்திகள் வந்தார்கள். மாறுபடத்துல வந்தார்கள். வந்து பாக்கலாமா, எனக்கு பசியா இருக்கு, உன் வீட்டுல நான் சாப்பிட்டு போலாம்னு ஆசைப்படுறேன், எனக்கு சாதம் போடுவியா அப்படின்னு கேட்ட உடனே இந்த அம்மா தெரிஞ்சு போடுங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு இலைய போட்டுட்டாங்க. அவன் இலைய போட்ட உடனே அதை பார்த்து சொல்றாங்க, எல்லாம் இப்படிலாம் நின்று எனக்கு சோறு போட்டா சரிப்பட்டு வராது, நீங்க எல்லாரையும் அவிழ்த்து விட்டு நிர்வாணமா நின்று எனக்கு சோறு போடுவீங்க. அந்த அம்மா வந்தாங்க, தன்னுடைய நீளமான கூந்தலை அவிழ்த்து விட்டு உடலை மூடி வந்து சாப்பாடு பரிமாறும். வாயு பகவான் என்ன செய்யறேன், காற்று அதிகமாக்கி அந்த முடிய வந்து கூந்தலை வந்து அப்படியே ஒதுக்கி பாக்குறேன். நீ யாரு? உடனே நான் விடுவேன். உடனே தண்ணி தெளிச்சு கணவனை நினைத்து தண்ணி தெளிச்சா குழந்தைய மாறிட்டாங்க. அப்படியே தண்ணியை தெளிச்சு குழந்தையா ஆக்கி விட்டாங்க. அங்க அனுசியா வந்து குழந்தையா மாத்துறது பெரிய விஷயம் இல்ல. எப்ப
என்னைய நான் குழந்தைய அப்ப குழந்தைய மாத்தி இந்த குழந்தையெல்லாம் என்ன பண்ணுச்சு? பால் கேட்டுச்சு. 30 தேவியர்கிட்ட பால் கேட்டுச்சு. குழந்தை அழுதுச்சு. அவசரப்படாதீங்க. தேவிகளை வந்து கெஞ்சி கேட்டதன் காரணமாக கணவனை மீட்டும் கொடுத்தார். அது வேறமா. அப்ப குழந்தை வந்து பால் கேட்டுச்சுன்னா எப்படி இந்த அம்மா கொடுக்கும்? பால் கேட்கறது வாய்ப்பே கிடையாது. குழந்தைக்கு பால் அவசியம். குழந்தை பெருசா இருக்கும் போது இல்லைன்னா அப்புறம் தண்ணி தெளிச்ச உடனே பசி இருக்காது. சரி, சின்ன குழந்தைய என்ன குழந்தைய மாத்தி வருஷ கணக்குல என்ன குழந்தைய நீங்க மாத்தி எல்லாம் நினைக்கிறீங்க? எனக்கு பசிக்குது பால் கேட்பேன். எரும மாட்டு பால் கொடுப்பேன். எரும மாட்டு பால் ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்களா? நான் தான் கொடுப்பேன் எரும மாட்டு பால், இல்லைன்னா கழுத பால் கொடுப்பேன். ஏன் கழுத பால் கொடுக்குறீங்க? உங்க பால் அதாங்க என்கிட்ட 3 பால் இருக்கு. பொருட்பால். ஏன் அவசரப்படுறீங்க? அந்த பால் சொல்றேன். அந்த பாலை முதல்ல உங்களுக்கு ஊட்டுவேன். தமிழ் பால் எப்படி நீங்க உச்சரித்து பேச வேண்டும், அதுவே பிள்ளை தானே. அப்ப எப்படி பேசணும்? அப்ப வந்து திருஞான சம்பந்தருக்கு 3 வயசுல ஞானப்பால் கொடுத்தது மாதிரி நீங்க முப்பால் கொடுக்குறீங்க. புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க எதை தொட்டாலும் உங்க பின்னால் நான் வரவில்லை. தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள் மலராய் முனை நான் பணிந்து தேத்தவர்கள் செய்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய பொம்மானிவனன்றோ பால் குடிச்ச உடனே பாடல் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு ஞான பால் கொடுத்தாங்களா அந்த அம்மா. உண்ணாமுலை அம்மான்னு பேரு. திருவண்ணாமலையில வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா பேரு உண்ணாமுலை அம்மா. என்ன காரணம் தெரியுமா? தெரிஞ்சவனே நீ ஒண்ணு பேசுற, நான் ஒண்ணு பேசுவேன். பேசுறோம்னா சரி புறங்கையில போட்டுருவேன். பேசுறத கேட்கணும். நீ ஒண்ணு பேசுற, நான் ஒண்ணு பேசுறேன். எனக்கு மண்டையை வெடிச்சு போயிடும். அண்ணாமலையாரா வீட்டு இருக்காங்க. அவளுடைய மனைவி உண்ணாமுலை அம்மாள் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு? எந்த குழந்தையும் வாய் வைத்து பால் இருந்தாத காரணத்தினாலே உண்ணாமுலை அம்மாள் பேர் வந்துச்சு. அந்த மாதிரி நான் பேர் வாங்கல. ஒரு விஷயத்தை தொட்டு இருக்கீங்கன்னு அதை முடிக்க விடணும். அதை நீ தொட்டு நான் தொட்டு வரணும்ல. அதுல மரா 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 என்று சொல்லி உட்கார்ந்து திருடனா தெரிந்தவன் ரட்சகனாகப்பட்டவன் மரா மரா என்று சொல்லி உட்கார வைத்து அந்த இடத்துல அவன் என்ன பண்ற சொல்ல 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 அந்த புற்று வளர்கின்றது. அப்ப அந்த புற்றுக்கு மறுபெயர் வால்மீகி என்றாக. அப்ப அந்த காலத்துல மரா மரா ராமா ராமா என்று சொல்லி புற்று வளர்ந்து வால்மீகியாக வாழ்ந்தவனே யார் எங்கே இருந்து உருவாச்சு? ராமாயணம் எங்கே இருந்து உருவாகுச்சு? நம்ம திருப்பத்தூர்ல தானே உண்டாச்சு. அது முதல்ல திருப்புற்றூர். அது ராமாயணம் எழுதுவதற்கு காரணமாக இருந்ததே இந்த திருப்புற்றூர் சிவகங்கை மாவட்டத்தை. அது ஒரு விஷயம். அப்படியும் ஒரு விஷயங்கள் அங்கே பிறந்துச்சு. அப்படி ஒரு பெருமைகள் அங்கே சேர்த்துச்சு. அது மாதிரி நீங்கள் உங்களுக்காக அந்த பார்வதி தேவியாகப்பட்ட பெருமை சேர்த்தது மாதிரி அன்றைக்கும் நானும் இந்த பகுதிக்கு ஒரு பெருமை சேர்க்கணும்னு சேர்க்க வந்திருக்கேன்ல. பெருமை சேர்க்கணும். யார் வந்திருக்காங்களோ யார் இருந்திருக்காங்களோ அந்த இடத்துல பெருமை சேர்த்தான் நல்லபடி கிடைக்கும். நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ராமா ராமான்னு சொன்னீங்க இல்லையா? மரா மரான்னு சொன்னா ராமா ராமா அப்படிங்கிற நாமம் பிறக்கும். அந்த ராமா அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு வலிமை இருக்கு? ராமனை காட்டிலும் ராமனுடைய நாமத்திற்கு வலிமை அதிகமாக உண்டு. ஏன் அப்படி ராமனுடைய நாமத்துக்கு ஏன் அவ்வளோ வலிமை அப்படின்னு பார்க்கும் பொழுது ரா அப்படின்னா மகாவிஷ்ணுவோட பேரா, மா அப்படின்னா சிவனுடைய பேரம். இதை எப்படி ஒப்பிட்டு சொல்ல முடியும்? நமோ நாராயண நமக. அப்ப ரா நாங்கள் அழுத்துறோம் நாரா அப்படின்னு. அதனால அந்த ராவை எழுதுகிறோம். நம்ம சிவாயா அப்படின்னு சொல்றோம். மான அழுத்துவோம். அந்த ராணாவுக்கும் மா காக்கும் கடவுளையாகிய நமோ நாராயண மந்திரத்தில் உள்ள ராணாவையும் நம சிவாயாங்கிற மந்திரத்தில் உள்ள மானாவையும் எடுத்தாதான் ராமன் வரும். அதனாலதான் அரியும் சிவனும் ஒன்று அரி யாதவன் வாயில மன்னன் சொன்னாங்க இல்லையா? அதனாலதான் அந்த ராமனுடைய நாமத்திற்கு வலிமை அதிகம் என்று சொல்லப்படுகிறது. அதான் இலை கேட்டேன் சொல்லலையே. நானும் இலையை கேட்டிருக்கேன் சொல்லலையே. என்ன இலை கேட்டீங்க? நான் என்ன வேப்பில கசக்கமா இனிக்குமா? கசக்கம்னு சொல்லிட்டேன். கசக்கம்னு சொல்லிட்டேன். ஆனா ஒரு இடத்துல இனிச்சிருக்கேன். இங்க இனிச்சிருக்கா? ஆமா இனிக்குது. சம்பளம் காலையில கிடைக்காது, குறைச்சிதான் கிடைக்கும். நான் அதை பத்தி கவலையப்பட மாட்டேன். ஏன்னா நான் வாங்குற சம்பளத்தை நீங்க வாங்கி எடுத்துட்டு போங்க, நீங்க வாங்குற சம்பளத்தை நான் வாங்கி எடுத்துட்டு போறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோமே எதா இருந்தாலும். ஏன்னா ஏற்கனவே அண்ணன் செங்குட்டு அண்ணன்ட்ட பணம் வாங்கிட்டேன். 3950 ரூபா நான் வந்து அவசர தேவைக்கு வாங்கிட்டு போயிட்டேன். மீதம் இருக்கிறது நீங்க வாங்கி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே எல்லாம் வாங்கிட்டு தான் வருது. இப்பெல்லாம் வாங்கிட்டேன். மீதம் இருக்கிறது 50 ரூபா இருக்கு, வாங்கி எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. ஆனா நீ வரம்பு தொழில நான் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி சம்பளம் வாங்குறது நீ ஒரு ஆள் தான். ஆமாங்க, நம்ப முடிய மாட்டேங்குதுல்ல. அவசர தேவை தேவைப்படுதுல்ல. நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். தெய்வ நம்பிக்கை, அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை அப்படின்னு சில தன்னம்பிக்கை இருக்கு.
அதுல எது வேணும் எது வேணாம், தெய்வ நம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை வேணும். மூட நம்பிக்கை அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. நமக்கு தன்னம்பிக்கை அதிகம். சித்தம்போக்கு சிவம்போக்கு சத்தம் போட்டா செல்வக்குன்னு சத்தம்லாம் போடக்கூடாது. வெட்டி சத்தமா நம்ம சத்தம் எல்லாம் நெருக்குன்னு இருக்கணும். நான் கேட்டிருக்கேன், சுருக்குன்னு இருக்கணும். நான் கேள்வி கேட்டது யார் முதல்ல? யார் கேட்டா முதல்ல என்ன கேட்டிருக்கேன்? தானே கேட்டேன். என்ன கேட்ட? மறுபடியும் கேள்வி கேளு. அறுசுவை உள்ளது இலை, எந்த இலை எங்க இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். ஒரு கேள்விக்குள்ள இவ்வளவு கேள்வியா? ஆமா. அறிவு வளரனா கேள்வி கேட்கணும். ஏன் எதுக்கு எங்க பிரச்சனை இல்ல. கேள்விட்டே இருக்கணும். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கீங்க? போகாதீங்க. பானுப்பிரியா எந்த ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்க? பானுப்பிரியாவை கேட்கறீங்களா, வள்ளியை கேட்கறீங்களா? பானுப்பிரியா என்ற வள்ளியை கேட்கிறேன். பானுப்பிரியாவை கேட்டீங்கன்னா பதில் வரும். வள்ளியை கேட்டீங்கன்னா பதில் வரும். சரி, சிற்றூர்ல இருக்கேன். இல்ல, எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க நீங்க? தஞ்சாவூர். மன்னார்குடி. தஞ்சாவூருக்கு மன்னார்குடி. சீர்காழி எங்க இருக்கு? சீர்காழி நம்ம ஊருக்கு இருக்கு. சம்பந்தம் ரொம்ப தூரமா? சீர்காழி மன்னார்குடி 3 ஆச்சா? அவர் வந்து வேலையை காட்டுற வரைக்கும் தான் இங்க வேலை எங்களுக்கு. அவர் வேலையை காட்டிட்டாலே எங்க வேலையை நாங்க முடிச்சிருக்கோம். அவர் தயார் வரைக்கும் தான். நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க வேலையை காட்டுற வரைக்கும் நான் பேசுவோம். வேலையை காட்டிட்டீங்கன்னா எங்க வேலையை நாங்க முடிச்சுக்கோம். பாடவா? சரி, சீரடிக்கு போனோம்னு வச்சுங்களேன், அங்க கொடுக்குற வேப்பலை வந்து இனிக்கும். அதனாலதான் சீரடிக்கு போய் சாய்பாபா அவரை தரிசனம் பண்ணி அதை வந்து வேப்பிலையை வாங்கி இனிக்கும். சீர்காழி பக்கத்துல கும்பங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வில்வ இலையாகப்படுறது அறுசுவையும் இருக்குமா அந்த வில்வ இலையில. அந்த வில்வ மரத்து அடியில தான் குரு பகவான் வந்து காட்சி கொடுக்கின்றாராம். அந்த ஈசனும் குரு பகவானும் ஒன்றாக இருந்து காட்சி கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடமா. அதனால என்ன ஊர்? கும்பங்குடி. கும்பங்குடி இல்ல, ஆலங்குடி. அது வேறம்மா. ஆலங்குடி மட்டும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க. குரு பகவான் இருந்த அருள் குருவும் சிவனும் ஒன்றாக இருக்கக்கூடிய அங்கதான் இருக்கு. ஒண்ணா அதே மாதிரி தான் எடுத்து காட்டுறேன். பொய்யரசமான பாத்துக்க எடுத்து காட்டுறேன். ஆலங்குடியில தான் அங்கே இருக்கு. அது என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. அது ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல நான் சொல்ற இடத்துல உட்காருப்பா. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தயாராகிட்டார நாங்க உள்ள போயிருக்கோம். அது வாராமா வாராமா வேலேந்தி வாரம்மா அம்மம்மா இதே சொல்வானம்மா.
சீக்கிரம் சம்மதத்தை கொடு. சொல்லுங்க வார்த்தை கேளம்மா. பார்த்து அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆச்சு. ரெண்டாம் தரத்துல போய் என்ன செய்ய சொல்றீங்களா? எப்படிங்க அது? ஏமா நல்ல மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கேன். என்ன நல்ல மாப்பிள்ளைன்னா? பட்டுன்னு சேலையோட வந்தா போதுமா? நகை கேட்க மாட்டேன், வரதட்சணை கேட்க மாட்டேன், எதுவுமே தேவையில்லை. அவருக்கு தேவையில்லைங்க. ஆமா, நீ எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லை. நீ வந்து தேவை உனக்கு தேவை உனக்கு